என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? எம்டிஎன் சேனல் நம்ம பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் பாஸ்டர்ஸ் அப்புறம் மூட நம்பிக்கை. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட அருள் வாங்கிப்போம். சாமி கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். కిడ్నీ బ్రాండైల్స్ రెండు కిడ్నీ ఫెయిల్ இவர் நல்லா பாத்துங்க, இவருக்கு வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சான். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பிரச்சனையை வந்துட்டு ஒரே நிமிஷத்துல இப்ப சரி பண்ண போறாங்க. కిడ్నీలో ఉన్న సమస్య పొట్టారా క్రీస్తు యేసు విడిచిత పొట్టారు అది బయటికి వెళ్ళిపోయినట్లుగా నేను ప్రకటిస్తున్నాను. ఐ కమాండింగ్ ఇన్ ద నేమ్ ఆఫ్ జీసస్. గట్టిగా చప్పట్లు కొట్టండి. கிட்னி வளர்ந்துட்டு இருக்கு போன்ல, வளர்ந்த கப்பா இருந்துச்சு. அது எப்படி நம்ம நம்ப முடியும்? அது உனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட் வாங்கி காட்டுங்க, அப்பதான் நம்பு. சரி பண்ணிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இனிமே உனக்கு சாவே இல்ல போ. கடவுளால கூட பண்ண முடியாததை இவர் பண்றாருங்க. ஏன்னா கடவுளாலே முடியாது. எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும். எனக்கு எப்படின்னு சொல்லுங்க. நம்ம இந்தியால நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த பாஸ்டரை போய் அணுகவும் இல்ல ஒரே ஒரு சிட்டிங் வந்தா போதும், உங்களோட மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டீலிங் ஃப்ரீ, சர்வீஸ் சார்ஜும் இல்ல. இதுக்கப்புறம் அவர் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நாம பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. ஆனா உண்மையாவே கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை பார்த்தா என்ன ஆகும், கொலகாண்டாயிடுவாங்க. நான் வேற ஏதாவது கேட்க போறேன். அடுத்து இதே பாஸ்டரோட இன்னொரு மகிமை. ஓஹோ, ఏమి మాట్లాడలేదు. ஓ குரல் I praying in the name of Jesus. இவருக்கு வந்து பேச்சு வராதா, எசுக்கு இப்போ போறா? பேச வைக்க போறாங்க. குரலுக்கு ஏன் ஏச்சு? கழுத்துல கண்டக ஓ வால் மிளகாய் நம அஷ்டக குஷ்டக ஏய், அஷ்டக மைக்கு. ஆகாட்டுமா ஐயோ துப்பிடுவாரு போல. நீ என்னத்த ஊத்துறாரு? கிளீராய நம குவிக்கு வைக்கு. யம் 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 யம். ஒன்றும் இல்லை, அது ஏதோ டப்பா, அதுல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். சக்கரை தண்ணியா? பேச்சே வராத ஒருத்தனை எப்படி பாஸ்டர் சரி பண்ணீங்க? டேய், குவார்டர்ல பெப்பரை கலந்து அடிச்சா எப்படிப்பட்ட குரலும் கிளியர் ஆயிரும்னு தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும்டா. இந்த மேட்டர் வெளியே தெரியாம பாத்துக்கோ. பெரிய ஆள் சாமி நீங்க. பாஸ்டர் ஏதோ ஊத்துனாரு, அதான் என்னன்னு தெரியல. நீங்க ஓ, நாத்தா ஏஞ்சி நடக்க போறாருன்னு நினைக்கிறேன். அதான் அதான். அதையும் தூக்கிட்டு போகுது. எப்படிப்பா? ஒருத்தனை அப்படியே அவனை எந்திரிக்க வச்சு ஓட வச்சு அந்த வீல் சேரே தூக்கிட்டு போறாங்க. Is it? I just can't believe this. நிஜமாவா? நிஜமாவா மதர்? ஆமா நிக்கிலா, உன்னோட பிரேயர் பலிச்சிருச்சு. கடவுள் உனக்கு கருணை காட்டிட்டாரு. Thank you very much. Thank you mother. Thanks a lot. Oh God. இதுக்கப்புறம் அந்த வீல் சேரை வேண்டாம். Congrats. Congrats. அவன் கையில வீல் சேரை கொடுத்து ஓடுறா அப்படின்னு சொல்லி தான் இன்னும் மாசா இருந்திருக்கும், காமெடியா இருந்திருக்கும். இந்த கால் இல்லாம இருப்பாங்க, அவங்க காலை முளைச்சி சொல்லிடலாம். ஆனா இப்படி நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் கூட சிரிக்காம அது கஷ்டம். அவ்வளவு நேச்சுரலா நடிக்கிறாங்க. எப்படி சிரிக்காம? ஒருவேளை எடுத்திருப்பாங்க, டேக் மாதிரி எடுத்திருப்பாங்க. இல்ல, எது நல்லா வந்திருக்கோ வச்சுப்பாங்க. அதுக்குன்னு ஆள் சூஸ் பண்ணி ஒரு ஒருத்தரை சூஸ் பண்ணிருப்பாங்க. ஐயா நாயனே விட்டுருமோ. ஓ, இப்போ வீடியோ கால் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒருவேளை அந்த அவங்க ஆக்ட் பண்றவங்க நேர்ல வர பிஸி போல இருக்கு. வயர்ல வாயை வைக்குது.
டெக்னாலஜி கடவுளாக மூட நம்பிக்கை எல்லாம் குறையுன்னு பார்த்தா எப்படி அந்த டெக்னாலஜி வச்சு மூட நம்பிக்கை வளர்க்கலாம், எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி மக்களை ஏமாத்தலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? ஐ அம் லுக்கிங் லைக் இளிச்சவாயன். இந்த ஏஐ அடாப்ட் ஆகிக்கிறானுங்க. அந்த இப்படி காசாக்குறதுன்னு யோசி, தெரியலன்னா நாளைக்கு ஸ்டேஜ்ல பாரு. கிறிஸ்து வாழ்க்கை நடந்து போவதுக்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். கையை தட்டு. பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால ஒன்ன எவனும் தொட முடியாது. என்னங்கடா அப்படி என்னடா டவுட்டா இருக்குடா, இவன் பாஸ்டரா இல்ல யாரா அவன்? இல்ல பாஸ்டர் ரொம்ப நல்லவர் தான். எப்படி பேசுற? உண்மையிலே பாஸ்டர் தான். இடையில அப்பப்ப கோட்டா கொம்பான்னு கெட்ட வார்த்தையில பேசுவாரு, ஆனா கண்டுக்கூடாது. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அவர் பேசுற கெட்ட வார்த்தையை பிளஸ் பாருங்க. பண்ணுங்க ஃபாதர். பிளஸ் அவர் பண்ணுங்க. என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால ஒன்ன எவனும் தொட முடியாது. இதே பாஸ்டர் இன்னொன்னு ஒண்ணு பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து நீனே வச்சுக்குவ, அப்புறம் பத்துலன்ற. ஆதாம்கிட்ட பழத்தை கொடுத்தப்ப சீட்டை எதுல தான் வச்சு கொடுத்தாரு? பழத்துல ஆதாம் பழத்தை சாப்பிட்டது, அந்த மறுபடியும் பழம் கொடுங்க தேவன்கிட்ட போவே. அப்ப சாப்பிட்ட பழத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? விதையும் வச்சு கொடுத்தாரு. கடவுள் கொடுக்கும் போது, சம்பளத்தை கொடுக்கும் போது அவருக்கு வேணுன்றதை உள்ள வச்சுதான் கொடுத்தாரு. ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதும் அதுக்குள்ள வச்சுதான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இப்ப வெளியேந்து பாக்குறாரு, நீ கொடுக்கறியா இல்லையா? கொடுத்தனா அவரை நீ விசுவாசிக்கிறன்னு அர்த்தம், கொடுக்கலனா நீ அவரை விசுவாசிக்கல அப்படின்னு அர்த்தம். உனக்கு புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருந்துக்கு. அதான் நீ 1 2 3 நவீன முறையில் பிச்சை எடுக்கிறார். அதுக்கப்புறம் இதுக்கு 1 2 3 4ங்கறாரு. மியூசிக் போடுறாங்க. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. இதுல எனக்கு ஒரு டவுட். இப்ப ஆண்டவர் வந்துட்டு குடுக்கணும்னா டைரக்டா ஊழியக்காரர்களிடமே கொடுத்துருக்கலாம்ல, அது ஏன் எங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்றாரு? மன்னிக்கணும், தட்டுல இருக்க சாதம் வாய் வரைக்கும் வரணும்னா அதுக்கு ஒரு கை தேவை. அதே மாதிரி கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் மத்தியில ஆச்சாரமான நாங்க இருந்தாகணும். நீங்க தான் ஆண்டவரோட நேரடி தொடர்புல இருக்கீங்க, அப்ப டைரக்டா உங்களுக்கே கொடுக்கலாம்ல, ஏன் எங்க மூலமா கொடுக்க வைக்கிறாரு? டைரக்டா குச்சின்னு கேட்காம இன்டைரக்டா கேக்குறாரு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ? ஆனா இதையும் நம்பி மக்கள் வந்துட்டு பயங்கரமா போடுறான். உனக்கு புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருந்துக்கு. அதான் நீ ட்ரெஸ் பத்தியா? 1 2 3 வைபான பாஸ்டரா இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, காசு கொடுத்தாலும் ஆண்டவரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமா, இல்லைன்னா உனக்கு கிடைக்காதா மிரட்டுறாரு. ஏறி போட்டி இருக்க பிலா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது கிறிஸ்துமஸ் காலம். என்னடா அது? சாமியா? காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே என்ன பண்ணிட்டு? என்ன சாமி தெரியல. இந்த ஊர் தானா? கேட்டையே. இது அம்பு தானா இல்ல ஏதாவது வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? இது அம்பு இல்லடா. என்னடா கொடூரமா இருக்கு. என்ன ஒண்ணு தெரியலையாப்பா. இந்த சாமி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்ன சாமி இது? தெரியல. கடவுளை எதுவும் சொல்லல, இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. முன் மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 கொட்டை தொங்குது. அடப்பாவி. என்ன கான்செப்ட்ங்கறதே புரிய மாட்டேங்குது. எந்த ஊரு இது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா. மாருத்ரா, சொல்லுப்பா. ஒருத்தவங்க வந்திருக்காங்க பூஜைக்கு. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு 5 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. வேலையும் வாங்கி தரல, 5 லட்ச ரூபாய் திருப்பியும் தரல. அதுக்கு என்ன பூஜை கட்டலாம்? காட்டேரி பூஜை கட்டினா நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? அவங்களோட போட்டோவும் அவங்களோட காட்டேரி நேமும் ஏவி விட போறாங்க. கொடுத்தவங்களோட போட்டோவும் நேமும் வேணும். எத்தனை நாள்ல சரியாகும்? 14 நாள்ல சரியாயிடும். நேர்ல வந்து பார்க்கலாமா இல்ல ஆன்லைன்ல வந்து பார்க்கலாமா? நேர்லயும் வந்து பார்க்கலாம், ஆன்லைன்லயும் பார்க்கலாம். ஆன்லைன்லயும் பார்க்கலாமா? டெவலப்மென்ட். கொஞ்ச நாள்ல வெப்சைட்னா ஓபன் பண்ணிடுவாங்க போல. இதுல உன்னுடைய பேஜ், செல் நம்பர், இமெயில் எல்லாம் இருக்கு. அடுத்த வாரம் வெப்சைட் கூட ஓபன் பண்ண போறான்டா. பரிகாரங்கள், செய்வினை, பில்லி, சூனியம் இதெல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்லயே போடலாம். வீட்ல இருந்தபடியே நீங்க ஏவி விடலாம். ஒரு கார் ஓட்டிட்டே போவாங்க, இது பார்த்தோம். ஸ்டேரிங் போய் திருப்பி விட்டு ஓடியாரு.
பைக் ஓட்டிட்டு போவாங்க. டொம்முனு தலையில பார்க்கவே பயமா பயமா இருக்கு. ஒரு அதிர்ச்சியோட திரும்பி பார்ப்பாங்க. அப்ப ஏதோ அந்த மாதிரி படத்துல பார்த்த படத்துல மாதிரி பார்த்த இருக்கு. மாதிரியே செயல்கள் இருப்பான். செய்யும். இவனுங்கனா முன்னாடி ஆஃப்லைன்ல ஏமாத்திட்டு இருந்தானுங்க. இது இப்ப அந்த ஆன்லைன்ல வந்துட்டாங்கடா. கிங்காங் வருங்க. ஓ அனியன் மாதிரி பணத்தை திருப்பி தராதது. ஜாலியா இருக்கணும். போட்டோவே அப்லோட் பண்ணிரு. பேரும் நான் சொல்லிடுறேன். கவலைப்படாதே, கண்டிப்பாக காட்டேரியா தண்டிக்கப்படுவார். இப்ப இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்கடா. நாம கூட இதை சிரிச்சிட்டு பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனா ஒரு சில பேர் சீரியஸா எடுத்து ஏற்கனவே பணம் எழுந்தது பத்தாம இவங்க கிட்ட போய் பணத்தை எழுந்துட்டு வருவாங்க. செய்வினைகள் இருக்கும் அறிகுறிகள். செய்வினை சக்தி இருந்ததுனால் அவங்களுக்கு முடி கொட்டுறது உண்டு. ரெண்டாவது நினைவுகள், நம்ம இங்க இருப்போம், எங்கேயோ எல்லாருக்கும் அடிச்சுட்டு இருக்குங்க. அப்புறம் அடிக்கடி கோபங்கள் வர்றது, அப்புறம் நம்மளை அறியாம ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கெட்ட வாடை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ குளிக்காம இருந்தா வாடை தான் அடிக்கும். எனக்கு மட்டும் அந்த கெட்ட வாடை வரும். நான் கேட்பேன், இங்கே ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க எல்லாம். துணி போட்டுக்கிற வஸ்திரம் போயினே இருக்கும். ஏதாவது ஒன்று இப்படி ஆணில மாட்டம் நெருப்பு போடும். இது மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு அடிபட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ரத்த காயங்கள் வந்துகிட்டே இருக்கும். காரியமே சித்தி ஆகாது. எதை பண்ணாலும் தூக்கம் கண்டிப்பா கரெக்டாவே இருக்காது. ஒன்னும் எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கு. தலை சுத்தும், படுத்தா தூக்கம் வராது, தூங்குனா எந்திரிக்க மனசே வராது. இதெல்லாம் எப்படா முடியும்னு இருக்கும். எவனாவது எனக்கு ஆன்லைன்லயே என் போட்டோவை அனுப்பி என் பேரை அனுப்பி அதான் செய்ய வச்சுட்டாங்களா? ஏய் எவன் பார்த்த வரணும் அது? ஏய் தம்பி இருக்கும். எம்டிஎன்ல பண்ணிருப்பான் போல. இவ சொல்றத பார்த்தா பாதி பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அப்ப எல்லாருக்குமே சேவிங் வச்சிருக்காங்களா? அவனை அழைத்து 2 ஊமை குத்தாவை குத்தி மாத்தி மாத்தி எல்லாம் செய்யணும். இருக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்த்துக்கிறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே உனக்கு சேவிங் வச்சிருக்காங்க, அதனால என்கிட்ட வா. இதுக்கு பரிகாரம் இருக்கு. ஒரு யாகம் நடத்திட்டா எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நான் உன்னோட செய்வினை வந்து தீர்த்து வைக்கிறேன். எனக்கு தூக்க பிரச்சனை இருக்கு, அதை இவரால் சரி பண்ண முடியுமா? எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, அதை இவரால் சரி பண்ண முடியுமா? என்ன வேணுமா அவனுக்கு? என்ன மயில் வேணுமா அவனுக்கு? என்ன மயில் குடுமானவ? ஏன்டா நீ சும்மா அடிச்சு விடுறது? அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றியே. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு நம்பிடுவாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ தானே. அது மாதிரி கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? குடும்பம்டா, நல்ல குடும்பம். பெரியவா தான் விட்டா அவனுக்கு ஸ்ப்ரே அடிச்சு கேக்க மூஞ்சலனா போவானுங்க போல. அது மாதிரி எதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. நீ எதுக்கு ரெடியா இருக்க? ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு அவரு பாட்டுக்கு. ஆனா அது நார்த்துன்னு நினைக்கிறேன். அந்த இது கால் இது வீல் சேர்ல இருந்தது அதெல்லாம் நார்த்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்தியா சவுத்லயும் சலிச்சவங்க யாருமே இல்லாம ரெண்டு எல்லாரும் இது இங்க அதாவது இந்த ரிலிஜியன் மட்டும் தான் ஏமாத்துறவங்க இல்லை, எல்லா ரிலிஜியனும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது சாமி கும்பிட்றது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. நான் தான் சாமி, என்னதான் கும்பிடணும், நான் தான் சாமி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றவனை தான் நம்பவே கூடாது. இவங்க பாட்டுக்கு என்னென்ன போய் சொல்றாங்க அசால்ட்டா. ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுதுல அது எப்படி மினிக்கிட்டு எப்படி பேசுறாரு. அதுவும் எப்படிதான் இதையும் நம்புறாங்கன்னு தெரியல. சாமி கும்பிடுறது தான் கோயில் போனா இப்ப பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு ஆன்லைன்ல இல்ல முன்னாடியும் இருக்கு, முன்னாடியும் இருந்துச்சு. அது ஓகே, முன்னாடி சரி விவரம் தெரியாம எதுவும் தெரியாம இருந்தாங்க. இப்போ டெவலப் ஆகியும் அவங்களும் டெவலப் ஆயிட்டாங்க. அதோட நம்மளுக்கே இது தப்பு அப்படின்னு தெரியுது, அப்படின்னு திருந்தவே மாட்டேங்குது. இல்ல இப்போ நம்மளே பார்த்தோன்னே அந்த பொம்மையெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கே ஒருவேளை இருக்குமோ பண்ணிடலாமோ அப்படின்னு ஒரு இது தோணுது இல்லை. இப்போ ஒண்ணுமே தெரியாதவங்க அதை நம்ம தான் செய்வாங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.